லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் கனமழை எதிரொலி. உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர் ஆகிய 4 தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. நீலகிரி மாவட்டத்தில் இன்று மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு. நீர்பிடிப்பு பகுதிகளில் வெளுத்து வாங்கும் கனமழை. காவிரி ஆற்றில் உபரி நீர் திறப்பு 75,748 கனஅடியாக அதிகரிப்பு. நீட் தேர்வு முடிவுகளை நகரங்கள் மற்றும் தேர்வு மையங்கள் வாரியாக வெளியிட வேண்டும். நாளை நண்பகல் 12 மணிக்குள் வெளியிட தேசிய தேர்வுகள் முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 4 சட்ட திருத்த மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல். சட்ட திருத்தங்கள் அமலுக்கு வந்ததாக தமிழக அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து தலைமைச் செயலர் சிவதாஸ் மீனா ஆலோசனை. பொதுமக்களின் புகார் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தேடப்படும் அஞ்சலை பாஜகவிலிருந்து நீக்கம். தலைமறைவாக இருக்கும் அஞ்சலை குறித்து அவரது மருமகனிடம் காவல்துறை விசாரணை. டெல்லியிலிருந்து அமெரிக்கா புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு. நடுவானில் சென்றபோது பிரச்சனை ஏற்பட்டதால் ரஷ்யாவில் அவசரமாக தரையிறக்கம். உத்தரப்பிரதேசத்தில் ரயில் தடம் புரண்ட விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. இரவு முழுவதும் நடைபெற்ற மீட்பு பணிகள். உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவு. இலங்கைக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடருக்கு இந்திய அணியின் கேப்டனாக சூரியகுமார் யாதவ் நியமனம். T20 மற்றும் ஒருநாள் தொடர்களுக்கு துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டார் சுப்மன் கில். மனைவியை பிரிந்தார் கிரிக்கெட் வீரர் ஹர்திக் பாண்டியா. மகனை இருவரும் கவனித்துக் கொள்வோம் என சமூக வலைதளத்தில் பதிவு. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.